ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு செந்தில் சார்ஸ் குட் பேட் அக்லி. படம் வந்து 2 நாள் ஆகிடுச்சு. ஏகே ஃபேன்ஸுக்கு நடுப்புறம் வந்து பெரிய கொண்டாட்டமாகவே இந்த படம் வந்து தேட்டரில் போயிட்டுருக்கு. படம் முழுக்க அஜித் தான் வந்து நீ கேமரா நிறைஞ்சிருக்கார். ஏகே ஃபேன்ஸ் அல்லாதவங்களுக்கு இந்த படம் எப்படி இருக்கும், இதோட கதை என்ன அப்படிங்கிற வீடியோவில் பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். பெல் பட்டன் ஆன் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் வந்து தொடர்ச்சி அவங்களுக்கு கிடைக்கும். இந்த படத்தினுடைய கதை வந்து சிம்பிள், பழைய கதை, எல்லா இடத்துலையும் வந்து வந்த ஒரு கதை தான். என்ன இந்த ஒன்லைனை வந்து நீங்கள் ஆதி காலத்துலேருந்து எல்லா படங்களையும் பார்க்கலாம். எல்லா பெரிய ஹீரோஸும் வந்து இந்த லைனில் வந்து பண்ணியிருப்பாங்க. அதாவது அதான் வயலன்ஸை வந்து தன்னுடைய குடும்பத்துக்காக விடுறது, மறுபடியும் வந்து அந்த வயலன்ஸை வந்து தன் குடும்பத்துக்காக எடுக்கிறது அப்படின்ட்டு. ஹீரோ அஜித் வந்து பெரிய டானாக இருக்கார். அப்போது அவருடைய மனைவிக்கு வந்து குழந்தை பிறந்திருக்கு. குழந்தைய பார்க்க வரும்போது மனைவி வந்து குழந்தைய தொடாதீங்க, நீங்கள் பார்க்குற அந்த வேலைகளும் எதுவும் வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்கல, என்ன இதெல்லாம் இல்லாமல் திருந்தி வந்தால் எங்ககிட்ட வாங்க, இல்லைன்னா வராதிங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிடுறாங்க. ஸோ அதனால என்ன பண்ணுறாருன்னா எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு தன்னுடைய பிறந்த மகனுக்காக ஜெயிலுக்கு போயிடுறார். ஜெயிலுக்கு போயிட்டு ஒரு 18 வருஷம் கழித்து திரும்பி வர்றார். தன்னுடைய மகனை பார்க்கணுன்னு பெரிய ஆவலோடு வந்தால் இவர் வெளியில் வரும்போது இவன் பையன் வந்து ஜெயிலுக்கு வரப்போயார். இப்போது தன்னுடைய பையனுக்காக, எந்த பையனுக்காக வந்து அவருடைய அந்த தொழிலை வந்து விட்டாரோ, ஏன்னா அந்த வயலன்ஸை வந்து விட்டார், அதை தன்னுடைய பையனுக்காக திருப்பியும் வந்து கையில் எடுக்கிற ஒரு நிலமை இருக்குது. இதுக்கப்புறம் வந்து என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது அந்த கதை. எதுக்காக அவரை மாட்டி விட்டாங்க, அதுக்கு பின்னணி என்ன, இவர் வந்து அதுக்கப்புறம் என்ன பண்ணார், குழந்தைகளோட சேர்ந்தாரா இல்லையா அப்படிங்கிறத வந்து கமர்ஷியலாக பண்ணியிருக்காங்க. விடாமுயற்சி வந்து டைரக்டர் சொன்ன மாதிரி வந்து இதில் நான் இதுவே பண்ண மாட்டேன், அவருக்கு வந்து பில்டப்ஸ் எதுவுமே இருக்காது, நான் வந்து ஷர்ட்லாம் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் பண்ணியிருந்தார். பட் வேறு நிறைய காரணங்களால் அந்த படம் வந்து பெருசாக வந்து ஒர்க் அவுட் ஆகலை. இதில் வந்து டைரக்டர் வந்து பில்டப் ஒண்டியும் தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ண படம் தான் இந்த படம். அவர் தன்னுடைய இன்டர்வியூவில் நிறைய இதில் சொல்லியிருக்காரு, நான் அவருடைய மிகப்பெரிய ஃபேன் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாருக்குமே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு வந்து ஒரு ஃபேன் எப்படி பண்ணுவார் அப்படின்ட்டு பண்ணியிருக்கார். பட் அது ஃபேன்களுக்கு மட்டுமான படமாக பண்ணது தான் வந்து இதில் பிரச்சனையே. வெறும் என்ன சொல்கிறது, ஒரு சாமி மாதிரி பார்க்குற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, கடவுளே அஜித் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சில ரசிகர்கள்லாம் கத்திருப்பாங்க. அப்புறம் அது வேணான்னு சொல்லிட்டு அவரே வந்து சொன்னார். பட் அதை மீறி வந்து சில ரசிகர்கள்லாம் வந்து மறுபடியும் வந்து கடவுளே அஜித்னு கத்தின சில பேர் இருப்பாங்க. அந்த சில பேரில் ஒருத்தர் தான் இந்த ஆதி ரவிச்சந்திரனாக இருப்பார் அப்படின்னு தோணுது. ஏன்னா கதையில் படத்தில் தனக்கு ரொம்ப பிடித்த ஒரு நடிகருக்கு வந்து படம் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு பெரிய கனவாக இருக்கும், அவரை எப்படியெல்லாம் காமிக்கணும், அவரை எப்படியெல்லாம் வந்து செய்யணும் அப்படின்ட்டு. அதில் வந்து கதையும் திரைக்கதையும் வந்து ரொம்ப 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 முக்கியம். பட் இதில் அதை பற்றியெல்லாம் எதுவுமே பண்ணல. சும்மா ஒரு ஒப்புக்கு ஒரு லைனை வச்சுட்டு படம் முழுக்க தனக்கு பிடித்த நடிகரை துதிப்பாதிக்கிட்டே இருக்காப்புல. ஏன்னா எங்கே பார்த்தாலும் க்ளோஸ்அப் ஷார்ட்ஸு, ஏன்னா எங்கே பார்த்தாலும் பில்டப்பு பில்டப் பில்டப் பில்டப். படத்துக்கு நடுப்புற பில்டப் இருக்கும், ஏன்னா இங்கே வெறும் பில்டப் தான் இருக்குது, படமே இல்லை. அந்த மாதிரி தான் இந்த படத்தை வந்து பண்ணி வச்சுருக்காங்க. ரெண்டாவது, நான் இதோடைய ட்ரெய்லர் ரிவ்யூ பண்ணியிருந்தேன். அதில் சொன்ன மாதிரி தான் எல்லாமே ரொம்ப ஓவர்டுவாக. ஏன்னா அங்கங்கே வந்து ரெஃபரன்ஸ் காமிக்கிறது ஓகே, ரெஃபரன்ஸ் ஒண்டியுமே வந்து படமாக்குறதுங்கிறது வந்து அது அதை நம்மளால் பார்க்க முடியல. ரசிகர்களுக்கு ஓகேவாக இருக்கலாம், ஏன்னா ரொம்ப டைஹார்ட் ரசிகர், வெறியர்கள் சொல்லுவாங்கள்ல, அவங்களுக்கு வந்து ஓகே. திருப்பி திருப்பி வந்து தனக்கு பிடித்த நடிகரை வந்து அவருடைய ரெஃபரன்ஸோடு பார்க்கும்போது ஒரு மேஷப் மாதிரி, மாசப் சாங்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க, மாசப் சீன்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி தான் அந்த படம் மொத்த படமுமே பண்ணியிருக்காரு. அதை வச்சு தான் வந்து மொத்த கருவையுமே வந்து அவர் இணைச்சிருக்காரு. எடிட்டிங்லேருந்து ஆரம்பித்து எல்லாமே அதான் பண்ணியிருக்காரு. அது அவங்களுக்கு பார்க்கும்போது கொண்டாட்டமாக இருக்குது, தேட்டரில் கொண்டாடவும் செய்கிறாங்க. பட் நார்மல் ஃபிலிம் கோயராக, நார்மல் ஒரு ஆடியன்ஸாக இதை நம்மளால் ஓரளவுக்கு மேலே வந்து சகிக்க முடியல. ஓரளவுக்கு வரைக்கும் ஓகே, ஓரளவுக்கு மேலே வந்து இது ரொம்ப சேச்சுரேட் ஆகி ஃப்ரஸ்ட்ரேஷன் லெவலுக்கெல்லாம் போய்டும். கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கலாமோன்னு தோணுச்சு. ஏன்னா பெரிய வாய்ப்பு, ஏன்னா அஜித் மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் கிடைக்கிறதெல்லாம் வந்து கிடச்சி அவர் பெரிய பட்ஜெட்டில் ஒரு படம் பண்ணுறதெல்லாம் வந்து பெரிய வாய்ப்பு. தங்க ஒரு முட்டை மாதிரி. ஏன்னா வந்து அதை வந்து ரொம்ப அழகாக யூஸ் பண்ணணும். அது இல்லாமல் தனக்கு ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் இருக்கார், ஜஸ்ட் அவரை ஒண்டியுமே வந்து ஒரு தேரில் வச்சு வளம் வர்ற மாதிரி வந்து அப்படியே அப்படியே காமிச்சிட்டு வந்து படத்தை முடிச்சிடலாம் அப்படின்னு பண்ணது வந்து ஒத்துக்கவே முடியாத ஒரு விஷயம். ரெண்டாவது, டெக்னிக்கெல்லாம் அதில் ஒன்றும் பார்க்க முடியாது, லாஜிக்கும் கிடையாது. ஏன்னா கதையே இல்லை, திரைக்கதையும் இல்லைன்னா அது என்ன பண்ண முடியும்.
விசுவாசத்தெல்லாம் வந்து அந்த மகளுக்கும் அப்பாவுக்குமான அந்த ரிலேஷன்ஷிப் ஆகட்டும், அந்த கணவன் மனைவியோட ரிலேஷன்ஷிப் ஆகட்டும் அப்படி ஒர்க் அவுட் ஆகிருக்கும். அதனால தான் அது எமோஷனலாக நல்லா இருந்தது. அந்த கிளைமாக்ஸ்லாம் போனால் ஆடியன்ஸ் வந்து அப்படி போய் நிற்பாங்க. இதில் அந்த அப்பா பையனோட ரிலேஷன்ஷிப் வருதுன்னு சொல்லிட்டு ஆதிக்கு சொல்லிகிட்டே இருந்தார். வருது, அதுவும் ஒப்புக்கு தான் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அது வந்து சுத்தமாக ஒட்டவே இல்லை. அந்த ரெண்டாவது வந்து அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃபோட அந்த ரிலேஷன்ஷிப்பும் வந்து பெருசாக ஒட்டல. ஏன்னா ஸ்க்ரீன் பிளேயில் அவங்க இன்னும் பெருசாக வேலையை பார்க்கல. இதோட இதுக்கு முன்னாடி படமான மார்க் ஆண்டனியில் வந்து கொஞ்சம் வேலை பார்த்துருந்தார். கமர்ஷியல் படமாக இருந்தாலும் கூட அதில் ஒரு சின்னதாக கதைன்னு ஒன்று வச்சுருப்பார். ஒரு ஃபிக்ஷனல் விஷயத்தை வந்து அதில் ரொம்ப அழகாக வந்து போல்த்திருப்பார். ஒரு டைம் ட்ராவல் அப்படிங்கிறத வந்து ரொம்ப ஈஸியாக எளிமையாக, ஏன்னா டெக்னிக்கலாலாம் ஒன்றும் போட்டு குழப்பாமல் சாதாரண ஒரு பாமரனை புரிகிற மாதிரி அழகாக கொண்டாந்து வச்சு, பட் அதை வந்து பெரிய இதெல்லாம் இல்லாமல் அதை வச்சுக்கிட்டு கதையை நகர்த்துறதுக்கும் காமெடி பண்ணுறதுக்கும் அது சீனை வந்து இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணுறதுக்கும் வந்து அந்த மொத்த விஷயத்தை வந்து யூஸ் பண்ணியிருப்பார். அதுதான் வந்து அதில் பெருசாக ஒர்க் அவுட் ஆனிச்சு. அந்த படம் ஓடுனதுக்கு முக்கிய காரணம் அதுதான். அது இல்லாமல் இவர் வந்து ரெஃபரன்ஸாக வந்து பாட்டு வச்சதோ, ஏன்னா வந்து பழைய ரெஃபரன்ஸுங்களை காமிச்சதோ, இல்லை கலராக வந்து ட்ரெஸ் போட்டு ஆட விட்டதோ, டோனை மாற்றினதோ, 80ஸ்க்கு கொண்டு போனதோ கிடையாது. பட் இவர் வந்து ரிவர்ஸில் நம்பிட்டாருன்னு தோணுது எனக்கு இந்த படத்தை பார்க்கும்போது. ஏன்னா வந்து இதில் அதேமாரி எந்த ஒரு எலமெண்ட்டுமே இல்லை. அதில் ஒரு டைம் ட்ராவல்னு ஒரு எலமெண்ட் இருந்தது. அதை வச்சுட்டு 2 பேருமே வந்து ஒரு இடத்துக்கு போயிட்டு வர்றது, அவங்க அப்பாவோட காண்டாக்ட் பண்ண சொல்லி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு ஸ்க்ரீன் பிளே ஒன்று போயிருந்தாங்க. அந்த விஷயம் இதில் சுத்தமாக மிஸ்ஸிங். ஏன்னா ஒரு ஃப்ளாட்டான, ஏற்கனவே வந்து அந்த ஸ்டோரி வந்து ஒரு ஃப்ளாட்டான ஸ்டோரி. ஸ்க்ரீன் பிளேயில் ஒன்றினா அவங்களால தூக்கி நிப்பாட்ட முடியும். அதில் எந்த வேலையுமே பார்க்கல. அஜித் ஒன்றியும் இருந்தால் போதும், அவருக்கு பில்டப் சீன் வச்சு இருந்தால் போதும் அப்படிங்கிற நம்பிக்கையோட ஒன்றியுமே இந்த படத்தை வந்து பண்ணியிருக்காங்க. அது ஒரு நேரத்துக்கு மேலே சலிப்பு தட்ட ஆரம்பிச்சிருது. உட்கார முடியலன்னு தான் சொல்லணும். அந்த ரெஃபரன்ஸ் சாங்ஸ் எல்லாம் வந்து எக்ஸ்ட்ரீம், எங்கே பார்த்தாலும் வரும். 1-2 இடத்துல ஓகே, எல்லா இடத்துலையும் வைக்கிறது. அதேமாதிரி ரெஃபரன்ஸ் டயலாக்ஸு இருக்கிற எல்லா கேரக்டர்ஸுமே வந்து பெருசாக, அஜித் கேரக்டர் பெருசாக எழுதலைன்னா மற்ற கேரக்டர்லாம் என்ன பண்ணியிருக்க போகிறாங்க? ஏன்னா இவருக்கு வந்து துதி பாடுறதுக்கும் இது பண்ணுறதுக்கும் தான் அந்த கேரக்டர் வந்து அவங்க எழுதியிருக்காங்க. ஸோ நார்மல் கோயராக இருந்தால் நீங்கள் வந்து அஜித்தோட டைஹார்ட் ஃபேனாக இருந்தால் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இந்த படம் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். இல்லை அப்படின்னா இந்த படம் ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு ரொம்ப 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 வாய்ப்பு கம்மி. தியேட்டரில் அவங்களோட சேர்ந்து ஒரு அப்படியே கரகோஷமாக இருக்கும்போது, அதெல்லாம் இருக்கும்போது நமக்கும் ஒரு ஃபீல் குசம் மாதிரிலாம் வரும். பட் கொஞ்சம் நாளை கழிச்சு அதெல்லாம் வத்திரும். அங்கங்கே வந்து போக முடியும் கிராஃப் மாதிரி. ஸோ உங்களுக்கு அஜித்தை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த படம் தியேட்டரில் தாராளமாக நீங்கள் போய் பார்க்கலாம். இல்லை அப்படின்னா ஓடிடி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். மறுபடியும் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். டில் தென் பாய்.